ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெயில் ரோஜன் கிரைம் டைரிஸ். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் திருமண உறவுல நிறைய பேத்துக்கு பிரச்சனை வருது. திருமணம் பண்றது, டிவோர்ஸ் ஆகுங்கிறது ரொம்ப நார்மலான விஷயமா இருக்கு. ஸோ டிவோர்ஸ் ஆனவங்களாம் நிறைய பேர் ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிறாங்க. இன்கேஸ் உங்களோட திருமண உறவு முறிஞ்சு போய் நீங்க ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஐடியால இருந்தாலோ, இல்ல உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்க ரெண்டாவது திருமணத்துக்காக வரன் பார்த்துட்டு இருந்தாலோ, இல்ல முதல் திருமணத்துல குழந்தை இருக்கு, ஸோ நான் குழந்தையோட இன்னொரு திருமணம் பண்ணிக்க போறேங்கிற மாதிரி நீங்க ஒரு முடிவில் இருந்தாலோ, இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களை இந்த வழக்குல இருந்து கத்துக்க போறோம். அதுவும் நம்ம பெங்களூர்ல நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த கேஸ் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, பெங்களூர்ல அர்ச்சனா ரெட்டிங்கிற ஒரு மிகப்பெரிய பணக்கார பெண்மணி இருக்காங்க. பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்க. இவங்க சின்ன வயசுலேயே ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்தவங்க. அவங்க அப்பா பெங்களூர்ல ஒரு மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பிறந்ததுல இருந்தே கோடியில புரண்டுட்டு இருக்காங்க. அப்ப இந்த அர்ச்சனா ரெட்டி ஸ்கூல் படிக்கிறாங்க, காலேஜ் படிக்கிறாங்க. அப்ப தன்னோட அப்பாவோட பிசினஸ் வளர்ச்சியை பார்க்குறாங்க. பரவாயில்லையே, பிசினஸ்ல நிறைய பணம் வருமோன்னு அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே பிசினஸ்ல அளவு கடந்த ஈடுபாடு வர ஆரம்பிக்குது. அப்ப என்ன பண்றாங்க, காலேஜ் முடிச்ச பிறகு வேலைக்கு போகாம தன்னோட அப்பா கூடவே ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட அப்பா கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிறாங்க. ஸ்லோவா அவங்க அப்பாவோட போர்டனை குறைச்சிட்டு இவங்க நிறைய பிசினஸ்ல இன்வால்வ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க அப்பா கூட க்ளோஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்துல ஒரு நாள் எதிர்பாராத விதமா இந்த அர்ச்சனா ரெட்டியோட அப்பா இறந்து போயிறாரு. அப்போ இந்த மிகப்பெரிய பிசினஸ் சாம்ராஜ்யம் இவங்க கைக்கு வருது. அவங்க அப்பா இறந்து போறப்பயே அந்த பிசினஸோட மதிப்பு கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் பணம். ஸோ 50 கோடி ரூபாய் சொத்தை தன்னோட பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு. இவங்க ஏற்கனவே அவங்க அப்பா கூட பிசினஸ்ல ஈடுபட்டதுனால அவங்க அப்பாவோட அந்த ரியல் எஸ்டேட் பிசினஸை எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கிற வித்தை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ தன்னோட அப்பா இருக்கும்போது எப்படி சக்சஸ்ஃபுல்லா அதை ரன் பண்ணாரோ, அந்த பிசினஸ்ல ஒரு சின்ன அளவு கூட தொய்வு ஏற்படாம அவ்வளவு அழகா பிசினஸ் ரன் பண்றாங்க. ஈவன் அவங்க டர்ன் ஓவரை கோடிக்கணக்கில் அதிகமாக ஆரம்பிக்குது. சொல்ல போனா அவங்க அப்பாவை விட ரொம்ப சூப்பராகவே பிசினஸ் பண்றாங்க. இப்படி ஒரு சக்சஸ்ஃபுல்லான பிசினஸ் உமனா இருந்துட்டு வரும்போது அவங்களுக்கு வாழ்க்கையில செட்டில் ஆகணும் ஒரு ஆசை வருது. சரி, நம்ம திருமணம் பண்ணிக்கலாம்னு முயற்சி பண்றாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு அரவிந்த்ங்கிற ஒரு நபர் கூட காதல் ஏற்படுது. ஸோ அந்த நபரை விருப்பப்பட்டு திருமணம் பண்ணிக்கிறாங்க. அந்த தம்பதிகளும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தடுத்து 2 குழந்தைகள் பிறக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த பெண் குழந்தைக்கு யுவிகா ரெட்டின் பேர் வைக்கிறாங்க. அடுத்து இன்னொரு ஆண் குழந்தையும் பிறக்குது. ஒட்டுமொத்தத்தில் பிசினஸ் இருக்கு, பணம் இருக்கு, கணவன், குழந்தைகள்னு ஒரு சந்தோஷமான திருமண வாழ்க்கையை இவங்க வாழ்த்துட்டு இருக்க இந்த நேரத்தில் அவங்க கணவரோட நிறைய கருத்து வேறுபாடு ஏற்படுது. அந்த கருத்து வேறுபாடு நாளடைவில் ஒரு மிகப்பெரிய பிரளயமா வெடிக்க ஆரம்பிக்குது. ஒரு ஸ்டேஜில் அர்ச்சனா ரெட்டி என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, இனிமேல் இந்த கணவரோட நம்மளால ஒத்து போக முடியாது, இந்த அரவிந்துக்கும் தனக்கும் ஒத்து வராது, அதனால இவனை விட்டு பிரிஞ்சிடலாங்கிற மாதிரி 2016 வருஷம் அவரை விட்டு டிவோர்ஸ் வாங்கிறாங்க. ஸோ டிவோர்ஸ் வாங்கிட்டு தன்னோட 2 குழந்தைகளையும் தனியாக வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. சிங்கிள் பேரண்டாக ஒரு குழந்தைய வளர்க்குறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. என்னதான் இவங்க வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்தால் கூட அதுக்குரிய சேலஞ்சஸும் இருக்கும். பட் அப்படி இருந்தாலும் தன்னோட 2 குழந்தைகளுக்கு தன்னோட முழு உழைப்பையும் கொடுத்து அவங்கள சமூகத்தில் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரணுங்கிறதுனால தன்னோட 2 குழந்தைகளோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதே டயத்தில் தன்னோட பிஸ்னஸ்லையும் எந்த விதமான தொய்வும் ஏற்படக்கூடாதுன்னு தன்னோட ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லையும் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு சக்சஸ்ஃபுல்லான அம்மாவும் இருக்காங்க, ஒரு சக்சஸ்ஃபுல்லான பிசினஸ் உமனாவும் இருந்துட்டு வராங்க. நம்ம வாழ்க்கையில வெளியில இருந்து பார்க்கும்போது இவங்களுக்கு என்னப்பா நிறைய பணம் இருக்கு, 2 குழந்தைகள் இருக்காங்க, இவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு தோணா கூட இந்த பெண்மணி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா குழந்தைகள் இருக்காங்க, பெர்ஃபெக்ட்லி ஃபைன். பட் அதையும் தாண்டி அவங்களுக்குன்னு சில ஒரு ஆசை பாசம் இருக்கும். ஒரு கணவர்கிட்ட ஒரு உறவு ஏற்படுத்திக்கணுங்கிற மாதிரி இருக்கும். ஒரு கணவர்கிட்ட ஒரு அன்பை கொடுக்கணும், ஒரு அன்பை கணவர்கிட்ட இருந்து பெறணும். ஸோ தனக்கு கணவர் இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கம் இவங்களுக்கு நெடுநாளா இருந்துட்டு இருக்கு. பட் அதே டயத்தில் 2வது திருமணம் பண்ணிக்கிட்டா வர்ற நபர் தன்னோட குழந்தைகளை எப்படி பார்த்துப்பான், பணத்துக்காக ஆசைப்பட்டு தன்னை ஏமாத்திடுவானா அப்படிங்கிற ஒரு பயமும் இருந்துட்டு வருது. ஸோ அதனால 2வது திருமணத்தை தொடர்ந்து தள்ளி போட்டுட்டே வர்றாங்க. இப்படியே சில வருடங்கள் உருண்டோடி போகுது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்குறாங்க. திடீர்னு ரொம்ப வெயிட் போட்ட மாதிரி தெரியுது. என்னடா அது, குழந்தைகளை பார்க்குறோம், பிஸ்னஸை பார்க்குறோம், நம்ம ஹெல்த்தை சரியாக பார்த்துக்கலையே, நம்ம ஏன் ஜிம்மில் ஜாயின் பண்ணக்கூடாது, எப்படியாவது வெயிட்டை குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி பெங்களூரில் இருக்க ஒரு ஜிம்மில் போய் ஜாயின் பண்ணுறாங்க.
பட் எல்லாருமே ஜிம்ல ஜாயின் பண்றது நார்மலான விஷயம் தான். பட் அர்ச்சனா ரெட்டி அவங்க ஜிம்ல வெயிட்டை குறைக்கிறதுக்காக ஜாயின் பண்ண போற இந்த நிகழ்வு அவங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போது, எவ்வளவு பெரிய பேராபத்தை உண்டு பண்ண போது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. இதுக்கப்புறம் இந்த அர்ச்சனா ரெட்டியோட வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்டவை. அப்படி ஜிம்முக்கு வெயிட் லாஸ் பண்ண போன அர்ச்சனா ரெட்டிக்கு இந்த ஜிம் மூலமா என்ன மாதிரி பேராபத்து நிகழ்ந்தது, அதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கையில என்ன மாதிரிலாம் மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன் கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் சப்ஸ்கிரிப்ஷனும் மட்டும்தான் நம்ம சேனலை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகும். ஸோ நீங்க எவ்வளவு பிஸியா அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தா கூட ஒரு செகண்ட் பாஸ் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. சோ இப்போ இந்த அர்ச்சனா ரெட்டி ஜிம்ல போய் ஜாயின் பண்றாங்க. சோ வெயிட் லாஸ்க்காக கடுமையா உழைக்கிறாங்க. நீங்க நிறைய ஜிம்ல போய் ஜாயின் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா பேக்கேஜ் கொடுப்பாங்க. 1 இயருக்கு 6 மந்த்ஸ்க்கு ஒரு பேக்கேஜ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஆஃபர் கொடுப்பாங்க. உங்களுக்காக ஸ்பெஷலான ஒரு ஜிம் ட்ரைனரை வந்து அசைன் பண்ணுவாங்க. அப்படி அந்த ஜிம் ட்ரைனர் உங்களுக்கு ஸ்பெஷலா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு அவரோட டெடிகேட்டடான டைம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அவருக்கு தனியா பே பண்ணணும். ஹவர்லியோ மந்த்லியோ மேபி அதுக்கு ஒரு மந்த்லி 10,000 பே பண்ற மாதிரி இருக்கும். பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வசதியானவங்க, பணத்துக்கு பிரச்சனையே இல்லை. அதனால இவங்க போற ஜிம்ல நவீன் குமார்ங்கிற ஒரு ஜிம் ட்ரைனர் இருக்காரு. அந்த ஜிம் ட்ரைனரை இவங்களுக்கு வந்து ஒரு பர்சனல் ட்ரைனரா செலக்ட் பண்ணிக்கிறாங்க. இது நடந்தது எப்போனா 2016 வருஷம். இப்படி காலையில 1 மணி நேரம் ஜிம்முக்கு போறாங்க, சாயங்காலம் 1 மணி நேரம் ஜிம்முக்கு போகும்போது அந்த நவீன் குமார் அப்படிங்கிற ஜிம் ட்ரைனரோட இவங்களுக்கு நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி பழக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க லைஃப்பை பத்தி அவர் கேட்கிறாரு, அவங்க லைஃப்பை பத்தி இவங்க கேட்கிறாங்க. ஸோ 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்கள தகவல்களை பரிமாறிக்கிறாங்க. அப்படியே ஃபோன் நம்பரை ஷேர் பண்ணிக்கிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பல மணி நேரம் ஃபோன் பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உறுத்தல் இருக்கு. 2 பசங்க இருக்காங்க. தான் பண்றது தவறா இல்லைன்னா ரைட்டான்னு தெரியல. பட் அப்படி இருந்தாலும் தனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணுமே. எனக்கு என்னமோ இவன் மேல என்ன ஒரு ஃபீலிங் இருக்குன்னு தெரியல. பட் இவன் கூட பேசினா எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற உணர்ச்சி மட்டும் இவங்களுக்கு இருக்கு. அதனால தன்னோட பிஸியான ஸ்கெடியூலையும் குழந்தைகளை பார்த்ததுக்கு அப்புறமும் இந்த நவீன் குமாருக்காக நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபோன் பேசுறாங்க, ஜிம்மில் போய் அடிக்கடி நிறைய ஸ்பெண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்னா ஜாலியா ஊரை சுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்பதான் இவங்களுக்கு தெரியுது நம்ம ஒருவேளை இந்த நவீன் குமாரை காதலிக்கிறோமோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஸோ நிறைய சுத்த ஆரம்பிக்கிறாங்க, டேட்டிங் பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல 2 பேத்துக்கும் ஒருத்தர் மேல தீராத காதல் ஏற்படுது. பட் இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா 2 பேத்துக்கும் கிட்டத்தட்ட 10 வயது வித்தியாசம் இருக்கு. அதுதான் இந்த அர்ச்சனா ரெட்டிக்கு கொஞ்சம் உறுத்தலா இருக்கு. இவனை பிடிச்சிருக்கு, நல்ல பையனா இருக்கான். பட் இவனை போய் திருமணம் பண்ணா சரியா வருமா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த நவீன் குமார் ரொம்ப பெரிய பணக்காரெல்லாம் கிடையாது. சாதாரணமா ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து வந்தவன். ஜிம்ல மேக்ஸிமம் மாசம் 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறான். அவ்வளவுதான். ஓகே, எனக்கு பணம் ஸ்டேட்டஸ்லாம் பிரச்சனை இல்லை, நல்ல பையனா இருந்தா போதும், என்ன நல்லா பார்த்துக்கிட்டா போதும், என்னோட 2 குழந்தைகளுக்கும் நல்ல தகப்பனா இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களோட ரிக்குவயர்மெண்ட். ஸோ நடுநேரம் யோசிக்கிறாங்க, சில மாசங்கள் யோசிக்கிறாங்க இவனை கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாமான்னு. பட் அப்படி இருந்தாலும் ரெகுலரா அந்த நவீன் குமாரோட டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, டேட்டிங் பண்றாங்க, ஊரை சுத்துறாங்க. பட் ஒரு ஸ்டேஜில் அவங்க மைண்டை மேக்கப் பண்ணிக்கிட்டாங்க. இவன் தாண்டா நம்மளுக்கு சரியான ஆளு, இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தன்னோட வாழ்க்கையும் தன்னோட குழந்தைகளோட வாழ்க்கையும் நல்லா இருக்குங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டு ஒரு நீண்ட யோசனைக்கு அப்புறம் நவீன் குமார் கிட்ட ஒன்னு நான் திருமணம் பண்ணிக்க ஆசைப்படுறேங்கிற மாதிரி சொல்றாங்க. அவன் என்ன சொல்றான், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்கிறான். அவனும் ஓகே கொஞ்ச நாள் டைம் எடுத்துட்டு ஃபைனலா என்ன சொல்றான், நம்ம 2 பேத்துக்கும் 10 வயசு வித்தியாசம் இருக்கு. பட் இருந்தாலும் நீங்க என் மேல காட்டுற காதல் வந்து என்ன ரொம்பவே வந்து இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. ஸோ நான் உங்களை திருமணம் பண்ணிக்க விருப்பப்படுறேன்னு சொல்லி ஃபைனலா 2016 வருஷம் இறுதியில 2 பேரும் முறைப்படி திருமணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி திருமணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி தன்னோட 2 பசங்கள்கிட்டையும் இவங்க அனுமதி கேட்கிறாங்க. அந்த 2 பசங்களுக்கு ஓகே ஓரளவு சின்ன பசங்க தான், உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ செய்யுங்கிற மாதிரி தன்னோட அம்மாக்கு கிரீன் ஃபிளாக் காட்டிடுறாங்க. ஸோ அதனால இவங்க எந்தவித தயக்கமும் இல்லாம நவீன் குமாரை திருமணம் பண்ணிட்டு தன்னோட வீட்டுக்கே கூட்டிட்டு வராங்க. இவங்க பேசிக்காவே பெரிய பணக்காரங்க, பெரிய பங்களோ இருக்கு, காரு, பயங்கர
லக்ஸூரியஸான ஒரு லைஃபை வாழ்ந்துட்டு இருக்காங்க. நவீன்குமாருக்கு இது ரொம்ப புதுசா இருக்கு. அவன் சாதாரணமா ஒரு ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்தவன். இந்த வீட்டுக்குள்ள அவனுக்கு அடாப்ட் ஆகிறது கஷ்டமா இருக்கு. பட் அவனுக்கு கொஞ்சம் ஜாலியா இருக்கு. பரவாயில்லையே, வீட்டில் வேலை பார்க்கறதுக்கு ஆள் இருக்காங்க, சமயக்காரங்க இருக்காங்க, நம்மளை பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு டிராப் பண்ணிக்கிறதுக்கு ஒரு கார் வருது, ஒரு அழகான மனைவி, 2 குழந்தைகள். இதை விட ஒரு லைஃப் யாருக்கு கிடைக்குங்கிற மாதிரி அவனும் அந்த லைஃபை என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படியே இந்த தம்பதிகள் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. தமிழ் அழகான ஒரு பழமொழி இருக்கு, ஆசை 60 நாள், மோகம் 30 நாள்னு சொல்லுவாங்க. ஸோ அது இவங்களோட வாழ்க்கைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பொருந்த ஆரம்பிக்குது. ஸோ இனிஷியலா இந்த கணவன் மனைவி, அதுக்கப்புறம் அந்த உடல் ரீதியான தொடர்பு அப்படின்னு ஜாலியா இருக்கும்போது கொஞ்ச நாள் கழிச்சு கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனை வருது. அதுக்குரிய காரணம் என்னன்னா, இவங்க பிறந்து வளர்ந்த அந்த சூழ்நிலை வேற, இவங்களோட ஸ்டேட்டஸ் வேற. பார்ன் வித் சில்வர் ஸ்பூன், பிறந்ததுல இருந்தே பணக்காரங்க, பட் அவன் புது பணக்காரன், அவனால இந்த சூழ்நிலைக்கு அடாப்ட் ஆக முடியல. அப்போ 2 பேத்துக்குள்ளேயே பயங்கரமான கருத்து வேறுபாடு ஏற்படுது. அதுக்கப்புறம் நவீன்குமார் இவங்களுக்கு ஸ்டில் அந்த பிசினஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இல்லாம அவன் போய் நான் இன்னமே ஜிம் ட்ரைனரா போறேங்கிறான். அதுல இவங்க 2 பேத்துக்குள்ளேயும் கடுமையான கருத்து வேறுபாடு ஏற்படுது. நீ என் கூட பிசினஸ்க்கு வான்னு கூப்பிடுறாங்க, அவன் நான் ஜிம் ட்ரைனரா தான் போவேன், எனக்கு அதான் பிடிச்சிருக்கு அப்படிங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. பட் இருந்தாலும் அர்ச்சனா ரெட்டி இதை பெரிதுபடுத்தல. சரி, நம்ம கிட்ட தான் பணம் இருக்கே, அவன் எப்படி இருந்தாலும் நம்ம கணவன், 2 குழந்தைகளை சொந்த அப்பா மாதிரி பாத்துக்கிறான், இதுக்கு மேல எதுக்கு நம்மளுக்கு அவள் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிறது. சரிப்பா, நீ உனக்கு என்ன தோணுதோ பண்ணு, நான் என் வேலையை பார்க்கிறேன். நம்ம ஒரு நல்ல கணவன் மனைவி அந்த குழந்தைகளுக்கு இருந்தா போதுங்கிற முடிவுல அவங்களுக்குள்ள வர சின்ன சின்ன பிரச்சனைகளை அப்படி கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணிட்டு வர்றாங்க. பட் என்னதான் அர்ச்சனா ரெட்டி இவங்களுக்குள்ள வர்ற சண்டையை கொஞ்சம் கொஞ்சமா இக்னோர் பண்ணிட்டு இருந்தா கூட அடிக்கடி கணவன் மனைவிக்குள்ள கடுமையான சண்டை வருது. அப்படி சில சமயம் சண்டை வரும்போது இந்த நவீன்குமார் இவங்ககிட்ட என்ன வார்த்தையை விடுறான் அப்படின்னா, நீ பெரிய பணக்காரி, ஆபீஸுக்கு போறேன்னு கிளப்புக்கு போற, பாருக்கு போற, உனக்கு எத்தனை பேரோட தொடர்புல இருக்கோ, நீ யாரு கூட போய் என்ன பண்ணிட்டு வரையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுறா. அது அர்ச்சனா ரெட்டிக்கு கடுமையான கோபத்தை ஏற்படுத்துது. நீ என்ன எப்படி சொல்ல போலாம், உனக்கு என்ன தெரியும் என்ன பத்தி, எனக்கு எவ்வளவு பேரோட பழக்கம் இருக்கு, நான் எவ்வளவு இந்த சமூகத்துல ஒரு பெரிய மதிப்போட இருக்கேன், நீ என்ன பத்தி எப்படி தவறா பேசலாம், ஏன்னா நீ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்து வந்திருக்க, அதனால உனக்கு என்ன பத்தி தெரியல அப்படிங்கிற மாதிரி கணவன் மனைவிக்குள்ள கடுமையான வாக்குவாதம் ஏற்படுது. பட் அப்ப கூட இந்த சண்டை அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினையை ஏற்படுத்தல. 2 பேரும் இந்த உறவை எப்படியாவது கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் போறாங்க. இவங்களுக்குள்ள வர்ற சண்டைக்கு மிகப்பெரிய காரணம் இவங்களுக்குள்ள இடைப்பட்ட அந்த வயது வித்தியாசம் தான். 10 வயது வித்தியாசம். அவன் ஒரு சின்ன யங்ஸ்டர் மாதிரி, இவங்க ஒரு மெச்சூர்டு போன் மாதிரி. ஸோ 2 பேத்துக்கும் சுத்தமா செட் ஆகல. அடிக்கடி வீட்டில் 24 மணி நேரமும் சண்டை நடந்துட்டே தான் இருக்கு. இப்படியே சில வருடங்கள் உருண்டோடி போது 2021 வருஷம் வருது. இவங்களும் அந்த திருமண வாழ்க்கை அப்படி தாக்கு பிடிச்சி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ கோவிட் பேண்டமிக் வருது. உங்களுக்கே தெரியும், நிறைய பேர் வீட்டில இருந்து வேலை பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது நிறைய ஜிம்லாம் க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இவங்களுக்கும் பெரிய ரியல் எஸ்டேட் பிசினஸ் இல்லை. ஸோ அதனால எல்லாருமே வீட்டில் ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அர்ச்சனா ரெட்டியும் வீட்டில் தான் இருக்காங்க, இந்த நவீன்குமாரும் வீட்டில் தான் இருக்காங்க, அவங்க பசங்க 2 பேருமே வீட்டில் தான் இருக்காங்க. அதுல இந்த மூத்த பொண்ணு யுவிகா ரெட்டிங்கிற பெண்ணுக்கு 21 வயசு ஆகுது. அந்த பெண்ணுக்கும் இந்த நவீன்குமாருக்கும் பெரிய வயசு வித்தியாசம் இல்லை. அவனுக்கு ஒரு 35 வயசு ஆகுதுன்னா இவங்களுக்கு ஒரு 21 வயசு, ஒரு 12-13 வயசு தான் வித்தியாசம் ஆகுது. ஸோ இப்போ இந்த கோவிட் பேண்டமிக் டைத்தில் எல்லாருமே வீட்டில் இருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, வீட்டில் இருந்தே நிறைய எக்ஸசைஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த யுவிகா ரெட்டி அவங்களோட வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியல. இந்த நவீன்குமார் ஜிம்மில் ட்ரெயினராக இருந்தால் அவங்க அம்மாவை கரெக்ட் பண்ணான். ஸோ இப்போ இந்த வீட்டில் அவங்க பொண்ணுக்கு சரி நம்ம பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஜிம் ட்ரெயினராக வீட்டிலேயே ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இவங்க COVID-19 அப்போ வீட்டில் இருக்காங்க. இவன் நிறைய காலையில் ட்ரைனிங் கொடுக்குறான், சாயங்காலம் ட்ரைனிங் கொடுக்குறான். அதுக்கப்புறம் முழு நேரமும் அந்த பெண் கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்களுக்குள்ள இடைப்பட்ட உறவு என்ன அப்படின்னா, வளர்ப்பு தந்தை வளர்ப்பு மகள், அவ்வளவுதான். பட் அதையும் தாண்டி இவங்களுக்கு உள்ள இடைப்பட்ட அந்த வயது வித்தியாசம் இருக்கு பார்த்தீங்களா, ஜஸ்ட் ஒரு 10-12 வயசு தான். அதுவும் இந்த நவீன்குமார் பார்க்க ரொம்ப அட்ராக்டிவா இருக்கிறதுனால இந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் COVID-19 வீட்டிலேயே அவங்க நிறைய ஸ்பெண்ட் பண்றதுனால இந்த நவீன்குமார்ங்கிற நபர் தன்னோட வளர்ப்பு தந்தை அப்படிங்கிறதையும் தாண்டி அவர் மேல இந்த யுவிகா ரெட்டிங்கிற 21 வயசு பெண்ணுக்கு ஒரு சின்ன இன்ஃபாக்சுவேஷன் வர ஆரம்பிக்குது, ஒரு சின்ன அட்ராக்ஷன் வர ஆரம்பிக்குது. இந்த நவீன்
நவீன்குமார் என்ன பண்றான், அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிறான். ஸோ இவனுக்கும் இந்த பெண்ணை ரொம்ப பிடிக்குது. அவன் என்னதான் அர்ச்சனா ரெட்டியை காதலிச்சு கல்யாணம் பண்ணா கூட அவங்க இவனை விட 10-12 வயசு அதிகமானவங்க. பட் இந்த பெண்ணு 10-12 வயசு குறைவா இருக்கிற பெண்ணு. ஸோ இந்த பெண் மேல அவனுக்கு கொஞ்சம் அட்ராக்ஷன் ஆட்டோமேட்டிக்கா ஏற்படுது. அந்த பெண்ணே நம்மளை பிடிக்குதுங்கிறான், நம்ம ஏன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த COVID-19 பேண்டமிக்கை கரெக்டா இந்த நவீன்குமார் யூஸ் பண்ணிக்கிறான். இந்த யுவிகா ரெட்டியோட உறவை பலப்படுத்திட்டே இருக்கான். ஸோ 2 பேரும் ஃபர்ஸ்ட் நல்ல ஃப்ரெண்டா பழகுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு அட்ராக்ஷன் வருது. அந்த அட்ராக்ஷன் உடல் ரீதியான தொடர்பா மாறுது. எஸ், கேட்கவே பயங்கர சங்கோஜமா இருக்கு. ஒரு வளர்ப்பு தந்தையும் ஒரு வளர்ப்பு மகளும் உடல் ரீதியான தொடர்புல இருந்தாங்கிறது கேட்கறதுக்கு பயங்கர தர்ம சங்கடமா இருந்தா கூட இதுதான் நடந்தது. ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு இவங்க கிட்டத்தட்ட ஒரு காதலர் மாதிரியே இருக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் இதுல ரொம்ப சோகமான விஷயம் என்ன அப்படின்னா, தன்னோட மகளை தன்னோட 2வது கணவர் இந்த மாதிரி 2 பேரும் லவ் பண்றாங்க, 2 பேரும் உடல் ரீதியான தொடர்புல இருக்காங்க அப்படிங்கிறது அர்ச்சனா ரெட்டிக்கு சுத்தமா தெரியல. ஒரு சின்ன ஐடியா கூட இல்ல. அவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னோட கணவர் தன்னோட குழந்தைகளை சொந்த அப்பா மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. தவிர பேக்ரவுண்ட்ல என்ன நிகழ்ந்துட்டு இருக்கு அப்படிங்கறத சரியா நோட் பண்ணாம விட்டுட்டாங்க. இந்த நவீன்குமாரை பொறுத்த வரைக்கும் அவனோட நோக்கம் ரொம்ப கிளியரா இருக்கு. அவன் அர்ச்சனா ரெட்டியை கல்யாணம் பண்ணது காதலுக்காக இல்ல, பணத்துக்காக. அவங்க பெரிய பணக்காரங்க தெரிஞ்சுதான் பண்ணிருக்கான். பட் என்னதான் இவ்வளவு வயசு வித்தியாசம் இருந்தா கூட பட் இந்த இடத்துல வரும்போது அவனுக்கு வித்தியாசமான ஒரு ஆஃபர் கிடைக்குது. அதே பணம் கிடைக்குது. பிகாஸ் அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் அந்த பெண் கூட இருந்தாலும் அதே பணம் தான். பட் இவனை விட வயசு குறைவான அழகான பெண் கிடைக்கிறதுனால இப்ப இவனோட முழு அட்ராக்ஷனும் இந்த யுவிகா ரெட்டி மேலதான் இருக்கு. ஸோ 2 பேரும் இனிஷியலா லவ் பண்ற மாதிரி உடல் ரீதியான தொடர்புல இருந்தா கூட ஒரு ஸ்டேஜ்ல 2 பேரும் எந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமுக்கு போறாங்கன்னா திருமணம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி போயிட்டாங்க. அந்த அளவுக்கு தீவிரமா லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே இந்த அர்ச்சனா ரெட்டிக்கு தெரியாம இவங்களோட காதல் தொடர்ந்துட்டு இருக்கு. என்னதான் இருந்தாலும் ரொம்ப நாள் மூடி மறைக்க முடியாதுல்ல. ஸோ அதனால ஒரு ஜூன் மாசம் 2021 தன்னோட கணவருக்கும் தன்னோட மகளுக்கும் இருக்கிற தொடர்பு அர்ச்சனா ரெட்டிக்கு தெரிய வர ஆரம்பிக்குது. சத்தியமா அவங்களால நம்பவே முடியல, மிரண்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகத்தை அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. 2 சைடு இருந்து நம்பிக்கை துரோகம். ஒன்னு தன்னோட பொண்ணு கிட்ட இருந்து வந்திருக்கு. தன்னோட பொண்ணுக்கு தெரியும் தான் யாரை காதலிக்கிறோம், தன்னோட அப்பா ஸ்தானத்துல இருக்க ஒரு நபரை. இந்த பக்கம் எடுத்துக்கிட்டேன்னா தன்னோட கணவர் அவன் யாரை காதலிக்கிறான், தன்னோட பொண்ணையே காதலிக்கிறான். இப்படி 2 பக்கமும் இருந்து வர்ற நம்பிக்கை துரோகத்துல கம்ப்ளீட்டா நில குலைஞ்சு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட பயங்கர ராட்சசி மாதிரி ஒரு பயங்கரமான கோபம் வந்தது. ஸோ 2 பேரையும் உட்கார வச்சு கன்ஃபரன்ட் பண்றாங்க. பெரிய பிரளயமே வீட்டுக்குள்ள வெடிக்குது. அப்ப தெளிவா சொல்லிட்டாங்க, நீ என் கணவன், என் பொண்ணுகிட்ட இப்படி நடக்கிறது என்னால அனுமதிக்கவே முடியாது. நீ என்னோட பொண்ணு, என்னோட கணவர்கிட்ட இப்படி நடக்கிறத என்னால அனுமதிக்கவே முடியாது. நீங்க 2 பேரும் இந்த உறவை இதோட முறிச்சுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு மரியாதை. உங்களுக்கு கடைசியா ஒரு சான்ஸ் தர்றேங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. பட் 2 பேரும் அந்த வாய்ப்பை மறுக்கிறாங்க. இல்ல, நாங்க 2 பேரும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம், நாங்க திருமணம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஒரு ஐடியால இருக்கோங்கிற மாதிரி சொன்னாங்க. பாருங்க, உண்மையிலேயே இந்த அர்ச்சனா ரெட்டிக்கு மயக்கமே வந்துருச்சு. அப்போ அர்ச்சனா ரெட்டி தன்னோட பொண்ணு கிட்ட தெளிவா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. உனக்கு தெரியும் நம்ம எவ்வளவு பெரிய பணக்காரங்க, எவ்வளவு சொத்து இருக்கு, அதுல 50% உனக்கு வரும். இந்த ஜிம் ட்ரைனர் தான் உனக்கு வேணும், அதாவது என்னோட கணவர் தான் உனக்கு வேணும் நீ அடம் பிடிச்ச அப்படின்னா இனிமேல் உனக்கும் எனக்கும் எந்த உறவும் கிடையாது. ஸோ உனக்கு சொத்துல சல்லு பைசா தரமாட்டேன், என் பையனுக்கே முழு சொத்தையும் எழுதிட்டு போயிருவேங்கிற மாதிரி ஒரு மிரட்டல் விடுக்கிறாங்க. பட் இந்த யுவிகா ரெட்டிங்கிற 21 வயசு பெண்ணுக்கு காதல் கண்ணை மறைக்குது. நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, உன் சொத்து யாருக்கு வேணும், எனக்கு இந்த நவீன்குமார் தான் வேணுங்கிற மாதிரி உறுதியா நிற்கிறாங்க. இவங்களுக்கு உண்மையிலே என்ன பண்றதுன்னு தெரியல. இவங்களோட முதல் டாஸ்க் என்ன அப்படின்னா, தன்னோட பொண்ணு அவங்கிட்ட மயங்கி கிடக்கா. ஸோ தன்னோட பொண்ணு அவங்கிட்ட இருந்து பிரிக்கணும். அதுக்கு என்ன பண்றது, பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்தில் வச்சுக்க கூடாது, அவனை வீட்டை விட்டு அடிச்சு துரத்தலாங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் நவீன்குமார் அந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்துறாங்க. பட் ஸ்டில் அவங்க கணவன் மனைவிங்கிற உறவுல தான் இருக்காங்க, டிவோர்ஸ் பண்ணல, பட் அடிச்சு வீட்டை விட்டு துரத்திடுறாங்க. அப்போ அந்த யுவிகா ரெட்டிக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. நவீன்குமார் இல்லாம இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன், நீ எப்போ அவன் அந்த வீட்டை விட்டு போக சொன்னையோ இனிமேல் நானும் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு சொல்லி அந்த நவீன்குமார் கூட போய் அங்கேயே போய் ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது அர்ச்சனா ரெட்டியால நம்பவே முடியல. என்னடா இது, 21 வருஷம் ஒரு பெண் குழந்தைய வளர்த்துருக்கோம், எவனோ ஒருத்தனை திருமணம் பண்ணிட்டு வந்தோம், இப்போ அவன் தான் வேணும், அவன் தான் காதலன், தன்னோட வளர்ப்பு தந்தை அப்படி கூட நினைக்காம இன்னைக்கு அவன் கூட போய் இருக்காளே அப்படிங்கிறத இவங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. உண்மையிலே இவங்களை 2 பேர்த்தையும் எப்படி பிரிக்கிறதுக்குன்னே அவங்களுக்கு தெரியல.
அதனால இவங்களும் உட்காந்து பலவிதமான பிளான் போட்டு பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, ஒரு 2 அடியாளுகளை அவங்க வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. அனுப்பி 2 பேத்தையும் மிரட்டுறாங்க. ஒழுங்கா 2 பேரும் பிரிஞ்சிருங்க, இல்ல பெரிய பிரச்சனை ஆகுங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் அப்பவும் 2 பேரும் உறுதியா இருக்காங்க. நவீன்குமாரும் சொல்றான், யுவிகா ரெட்டியும் சொல்றாங்க, நீ 2 பேர் இல்ல 2000 பேரை வேணாலும் அனுப்பு, எங்க காதலை பிரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் இன்னுமே ஒரு லிவிங் டுகெதர் வாழ்க்கையில தான் இருக்காங்க. அப்ப இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம, சரி ஒன்று பண்ணுவோம், இந்த நவீன்குமார் இருக்கிறதுனால தானே பிரச்சனை, அவனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டா தன்னோட பொண்ணு தனியா இருப்பா, அவளை கூட்டிட்டு வந்துடலாங்கிற மாதிரி பிளான் பண்றாங்க. அப்ப இந்த நவீன்குமாரை எப்படி ஜெயிலுக்கு அனுப்புறதுங்கிற மாதிரி அதுக்கு இவங்க கிரிமினலாக ஒரு பிளான் போடுறாங்க. நவீன்குமாரும் அர்ச்சனா ரெட்டியும் இன்னும் ஒரு கணவன் மனைவி தான். அப்போ ஒன்று பண்ணுவோம், போலீஸில் தன்னோட கணவர் தன்னை கொடுமைப்படுத்துறான், வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறான், அடிச்சு துன்புறுத்துறாங்கிற மாதிரி நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் போய் கொடுப்போம். அதை வச்சு போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ இவ தனியா இருப்பா, அந்த சூழ்நிலையை வச்சு தன்னோட பொண்ணை பிரிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லி இப்போ அவன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த நவீன்குமார் எப்போ வேணாலும் அரெஸ்ட் பண்ணப்படலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருக்கு. இப்போ நவீன்குமார் மேல அவங்க அம்மா கொடுத்த கம்ப்ளைண்ட் யுவிகா ரெட்டிக்கு ஒரு பயங்கரமான கோபத்தை உண்டு பண்ணுது. என்னடா அது, தன்னோட அம்மா இவ்வளவு கிளவரா திங்க் பண்ணி நவீன்குமார் ஜெயிலுக்கு அனுப்பிடுவாளோ, தன்னோட காதலை பிரிச்சிருவாளோங்கிற மாதிரி ஒரு பதட்டம் வருது. நவீன்குமாருக்கும் பயங்கர அப்செட்டா இருக்கு. சரி என்ன பண்ணலாம், இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கலாம், நம்ம 2 பேரும் எப்படி திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் ஒரு பிளான் பண்ண போறாங்க. ஸோ இவங்களுக்கு ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காங்க அவங்க அம்மா, நீ அவங்க கூட போனேன்னா சொத்துல 5 பைசா தர மாட்டேங்கிறாங்க. அது அவங்க அம்மா மூலமா ஒரு பிரச்சனை. ரெண்டாவது என்ன பிரச்சனை, தங்க 2 பேர் சரி சொத்தே வேணாம்ப்பா அப்படின்னு போனா கூட தங்களை வாழ விட மாட்டேங்கிறாங்க. நவீன்குமார் ஜெயிலுக்கு அனுப்புறதுல குறியா இருக்காங்க. அதனால தான் சேர்ந்து வாழணும் அப்படின்னா தன்னோட அம்மா அதுக்கு இடையூறா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யுவிகா ரெட்டியும் ஃபீல் பண்றாங்க. இந்த யுவிகா ரெட்டியோட வாழ முடியாம இருக்கிறதுக்கு தன்னோட மனைவியும் இடையூறா இருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த கணவர் நவீன்குமாரும் ஃபீல் பண்றாங்க. இந்த உறவை கேட்கறதுக்கே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கு. பட் 2 பேரும் அந்த மாதிரி தான் பிளான் பண்றாங்க. அப்ப என்ன வழி, அப்போ நம்ம இப்படி திங்க் பண்ணி பார்ப்போம், அர்ச்சனா ரெட்டிங்கிற பெண்மணியே இந்த உலகத்துல இல்லைன்னு வச்சுப்போம், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும், ஆகா சூப்பரா இருக்குமே, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், சொத்துல 50% கிடைக்க போது, நம்மளை யாருக்கு எந்த இடையூறும் கிடையாது, நிம்மதியா அதே வீட்டில் போய் லக்ஸூரியஸான லைஃபை வாழலாமே, அப்போ சூப்பர் ஐடியா, அந்த அம்மாவை கொலை பண்ணிடலாங்கிற மாதிரி இந்த சொந்த பொண்ணும் அந்த கணவர் 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்றாங்க. சரி எப்படி இந்த அர்ச்சனா ரெட்டியை கொலை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, எனக்கு சந்தோஷ்னு ஒருத்தர் இருக்கான், அவன் ஒரு இடைத்தரகர் மாதிரி, அவனுக்கு நிறைய ஆளுங்க இருக்காங்க, அவங்கள கூட்டிட்டு ஒரு பிளான் போட்டா இந்த அர்ச்சனா ரெட்டியை கொலை பண்ணிடலாங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க. ஸோ அந்த சந்தோஷம் வர சொல்றாங்க. அவன் ஒரு 4 பேரை கூட்டிட்டு வரான். ஸோ அவங்களை கொலை பண்றதுக்காக ஒரு பெரிய பட்டாக்கத்திலாம் வாங்கி வைக்கிறாங்க. வாங்கி பட்டை தீட்டி ஒரு பக்காவான பிளானுக்காக வெயிட் பண்றாங்க. நவம்பர் மாதம் 2021 வருஷத்துலேருந்து அர்ச்சனா ரெட்டியை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க எங்க போறாங்க வர்றாங்க, எந்த டயத்தில் அவங்களை எங்க வச்சு எப்படி கொலை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பக்காவான பிளான் போட்டு இருக்காங்க. சோ ஒரு மாசம் தொடர்ந்து அவங்களை ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் ஒரு தேதி குறிக்கப்படுது, டிசம்பர் மாசம் 27ஆம் தேதி 2021 வருஷம். அப்போ ஒரு லோக்கல் பாடி எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷனுக்கு ஓட்டு போறதுக்காக பெங்களூருக்கு பக்கத்துல இருக்க தன்னோட சின்ன கிராமத்துக்கு போயிட்டு வருவாங்க. எப்படியும் சிட்டிக்குள்ள வரும்போது ஒரு 9-10 மணி ஆயிரும். எலக்ட்ரானிக் சிட்டி கிட்ட வருவாங்க. அங்க வச்சு அவங்க காரை மடக்குறோம், அங்கேயே அர்ச்சனா ரெட்டியை தூக்குறோம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி ஒரு 4-5 பேர் பெரிய கத்தியோட வெயிட் பண்றாங்க. அந்த கும்பல்ல இந்த நவீன்குமாரும் ஒளிஞ்சிட்டு இருக்கான். ஸோ இவங்க எதிர்பார்த்த மாதிரி அவங்க லோக்கல் பாடி எலெக்ஷன்ல ஓட்டு போட்டுட்டு நைட்டு 10 மணிக்கு எலக்ட்ரானிக் சிட்டிக்குள்ள கார் வருது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பசங்க காரை இடைமறிக்கிறாங்க. ஜஸ்ட் ஒரு டெசர்டட் ஏரியாவுக்கு பக்கத்தில் வரும்போது இந்த டிரைவருக்கு ஒன்றும் புரியல. அப்போ காரில் யார் இருக்கானா, டிரைவரு, பின்னாடி அர்ச்சனா ரெட்டி, அவங்களோட 16 வயசு பையன், அதாவது யுவிகா ரெட்டியோட தம்பி, 3 பேரும் தான் இருக்காங்க. ஸோ கார் இடைமறிக்கப்படுது. ஒன்றுமே புரியல. அந்த ஆளுகளை பார்க்கும்போது டிரைவருக்கு ஒரு சின்ன சந்தேகம் அப்படி காரை எடுக்கலான்னு போகும்போது திடீர்னு காருக்கு முன்னாடி அவங்களோட பைக்கை போய் பார்க் பண்ணிடுறாங்க. ஸோ காரை மூவ் பண்ண முடியாமல் பிளாக் பண்ணிட்டாங்க. ஒரு செகண்ட் யோசிக்கிறதுக்குள்ளேயும் நிறைய கத்தி வச்சு இவங்க காரை திறக்கல. உடனே கண்ணாடியெல்லாம் உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. கண்ணாடியை உடைச்சி கதவை திறந்து அந்த அர்ச்சனா ரெட்டியை வெளியில தரன்னு இழுக்கிறாங்க. மற்ற 2 பேத்துக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பட் கண் இமைக்கும் நேரத்தில் அந்த ஒட்டுமொத்த கும்பலும் அர்ச்சனா ரெட்டியை சராமரியா வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த டயத்தில் அர்ச்சனா ரெட்டியை வெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பக்கத்துல இருக்க அவங்க பசங்களை பார்க்குறாங்க. அப்பதான் இவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. ஓகே, அர்ச்சனா ரெட்டி இறந்து போயிட்டா
யுவிகா ரெட்டிக்கு 50% ஷேர் கிடைக்கும். ஃபைன். இப்போ இவன் தான் இன்னொரு சொத்துக்கு 50%. இப்போ இந்த 16 வயசு பையன் இவனையும் கொலை பண்ணிட்டான், முழு சொத்தும் வந்துருமேட்டு சரி பண்றதான் பண்றோம், இன்னொரு கொலையை சேர்த்து பண்ணிடலானே இந்த 16 வயசு பையனை கொலை பண்றதுக்காக அந்த கும்பல் வருது. பட் லக்கிலி அந்த டிரைவர் என்ன பண்றாரு, அவரோட உயிரை பணைய வச்சு அந்த பையனை காப்பாத்துறாரு. டிரைவருக்கும் கடுமையான காயம் ஏற்படுது. அப்போ பக்கத்துல ஒரு இருட்டான ஏரியா இருக்கு. அப்ப அந்த டிரைவர் என்ன சொல்றாரு, இந்த கும்பல் கிட்ட நம்ம மாட்டிக்க கூடாதுன்னா நேரா அந்த இருட்டான ஏரியாக்குள்ள ஓடிடலான்னு டிரைவரும் அந்த பையனும் ஓடிடுறாங்க. ஸோ இந்த கும்பலும் வந்து தேடி பார்க்குறாங்க. அந்த டிரைவரையும் பையனையும் கண்டுபிடிக்க முடியல. இந்த பெண்மணி ஏற்கனவே சராமரியா வெட்டிட்டாங்க, உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. இதுக்கு மேல இந்த இடத்துல இருந்தா போலீஸ் வந்துருவாங்கன்னா அந்த கும்பல் எஸ்கேப் ஆயிடுச்சு. ஸோ இந்த கும்பல் போனதை தெரிஞ்சுக்கிட்டு திரும்ப அந்த டிரைவர் வர்றாரு. இவங்க ரத்த வெள்ளத்தில் இருக்காங்க. அர்ச்சனா ரெட்டி ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டா டாக்டர் என்ன சொல்றாங்க, நீங்க எடுத்துட்டு வர்றதுக்கு முன்னாடியே அவங்க மரணம் அடைஞ்சிட்டாங்க, அளவுக்கு அதிகமான ரத்தப்போக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி இம்மிடியேட்டா அவங்க இறந்து போயிட்டாங்கிற மாதிரி ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக போலீஸுக்கு தகவல் கொடுக்கப்படுது. உடனே பெங்களூர் போலீஸ் வந்து கேட்குறாங்க. பட் இந்த இன்சிடென்ட்டை நேராக பார்த்த டிரைவர் ப்ளஸ் அவங்க 16 வயசு பையன் 2 பேருமே போலீஸ் கிட்ட ஒரு வாக்குமூலத்தை கொடுக்குறாங்க. அதாவது இந்த கொலையை நவீன் சொல்லி தான் அந்த கும்பல் பண்ணுச்சு அப்படிங்கிறத இவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அந்த கும்பல் வந்து அர்ச்சனா ரெட்டியை தாக்குறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, நீ என்ன பெரிய இவளா, நவீன் மேலேயே கேஸ் கொடுப்பியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் அந்த பெண்ணை வெட்டியிருக்காங்க. ஸோ இந்த டைலாக்கை அவங்க பையன் கேட்டிருக்காரு. ஸோ இதுல இருந்து இந்த கொலையை யாரு பண்ண சொன்னாங்க அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாகவே யூகிக்க முடியுது. ஸோ என்ன நிகழ்ந்ததுங்கிறது இந்த பையன் சொல்றாரு. உடனே போலீஸ் இந்த நவீன்குமார், அதுக்கப்புறம் இந்த பிளான் போட்டு கொடுக்கறதுக்கு உதவியா இருந்த கொலை செய்யப்பட்ட பெண்மணியோட சொந்த மகள் யுவிகா ரெட்டி, அதுக்கப்புறம் இதுல இன்வால்வ் ஆன 5 பேர், மொத்தம் 7 பேரையும் இந்த கொலை நடந்த 3 நாளுக்குள்ளேயே பெங்களூர் போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. ஸோ நான் கடைசியா படிச்சு பார்த்த வரைக்கும் இந்த 7 பேரோட வழக்கு விசாரணை இன்னுமே நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு. இவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுத்தாங்க அப்படிங்கிற தகவல் தெரியல. பட் கண்டிப்பா இவங்க எல்லாத்துக்குமே ஆயுள் தண்டனை கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. இந்த கேஸ் இதோட முடிஞ்சது. உண்மையிலே நம்ம எவ்வளோ கேசஸ் கவர் பண்ணினா கூட இந்த கேஸ் சொல்றதுக்கே ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு. ஒரு வளர்ப்பு தந்தை வளர்ப்பு மகள், என்னதான் அந்த வளர்ப்புங்கிற வார்த்தையை எடுத்து பார்த்துட்டா அது அப்பா பொண்ணு மாதிரி தான். அப்படிப்பட்ட உறவை கொச்சப்படுத்துற மாதிரி 2 பேரும் காதலிக்கிறதும் திருமணம் பண்றதுக்காக துடிக்கிறதும், உண்மையிலே இந்த உலகம் எதை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத நினைச்சு பார்த்தா பயங்கர அதிர்ச்சியா தான் இருக்கு. உண்மையிலே இந்த கேஸை டைஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். இந்த நவீன் அப்படிங்கிற நபரை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சரியான சந்தர்ப்பவாதி. அவன் 10 வயசு வித்தியாசம் இருக்கிற அர்ச்சனா ரெட்டியை எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறான்? ஒன்லி பணத்துக்காண்டி தான் கல்யாணம் பண்ணிக்கிறான். என்னமோ அந்த பெண் கூட ஒரு வாழ்க்கையை அமைக்கணும், அந்த பெண்ணுக்கு இருக்க 2 குழந்தைகளை தன்னோட சொந்த குழந்தை மாதிரி எடுத்து வளர்க்கணும் அப்படிங்கிறதுலாம் தெரியாது. இந்த அர்ச்சனா ரெட்டி உண்மையிலேயே ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க. இந்த நவீன்குமார் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். ஸோ அவன் கல்யாணம் பண்ணது இந்த பணக்கார வாழ்க்கைக்கும் பணத்துக்கும் இதுக்காண்டி தான் கல்யாணம் பண்ணியிருக்கான். ஈவன் நான் இன்னொரு ஆர்டிக்கலில் படிக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, இந்த கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரைக்கும் இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த அர்ச்சனா ரெட்டி மேல இருக்கிற சில சொத்துக்களை என் பேருக்கு மாத்தி எழுதி வை அப்படிங்கிற மாதிரி இந்த நவீன்குமார் தொடர்ந்து அர்ச்சனா ரெட்டிக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருந்திருக்கான். அதனால தான் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை வந்திருக்கு. ஸோ இதுல இருந்து நல்லாவே தெரியுது இவனோட முழு நோக்கமும் அர்ச்சனா ரெட்டி கிட்ட இருக்க பணத்தை ஆட்டைய போடுறது, அவங்க கிட்ட இருக்க சுகபோகங்களை அனுபவிக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் காதல் கன்றாவி இதெல்லாம் கிடையாது. ஒன்லி பணத்துக்காண்டி தான் அந்த அர்ச்சனா ரெட்டியை அவன் கல்யாணம் பண்ணியிருக்கான். ஸோ இவன் வந்து ஒரு சரியான சந்தர்ப்பவாதி. அப்படி இருக்கும்போது அதே வீட்டில் இன்னொரு 10 வயசு கம்மியா இந்த அர்ச்சனா ரெட்டியை விட அழகா ஒரு பொண்ணு கிடைக்குது. அந்த பொண்ணுக்கு தான் மேல ஒரு ஈடுபாடு இருக்கு. அப்போ ஓகே, இது ஒரு பெஸ்ட் ஆஃபரா இருக்கு. இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி சொத்து வரப்போகுது, ஏன் அதை விட அதிகமாகவே வரப்போகுது. தனக்கு பிடிச்ச மாதிரி சின்ன வயசுல ஒரு பெண் இருக்கு. அப்போ இதுதானே நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு இந்த பக்கம் மாறிட்டான். ஸோ அவன் எவ்வளவு பெரிய சந்தர்ப்பவாதி பாருங்க. இப்போ இப்படி திங்க் பண்ணி பார்ப்போம். இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போறான் யுவிகா ரெட்டியை. நாளைக்கு இதை விட ஒரு பணக்கார பொண்ணு அழகான பொண்ணு வந்து யுவிகா ரெட்டிக்கும் இதே நிலைமை தான். ஸோ இந்த மாதிரி ஆளுகளை நம்பக்கூடாது. இவங்க ஒவ்வொரு சந்தர்ப்பம் கிடைக்கிறப்போ மாறி போயிட்டே இருப்பாங்க. ஒட்டு மொத்தத்தில் இந்த நவீன்குமார் இந்த யுவிகா ரெட்டியும் சரி அர்ச்சனா ரெட்டியும் சரி 2 பேத்துக்கு மேலே ஆசைப்பட்டது முழுவதுமாக அவங்க கிட்ட இருக்க செல்வத்துக்காண்டி தான். ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த அர்ச்சனா ரெட்டி ஜிம் ட்ரைனருங்கிற போர்வையில நல்லவன் மாதிரி நடிச்ச இந்த நவீன்குமாரை நம்பி ஏமாந்துட்டாங்க. ஒரு தவறான நபரை சூஸ் பண்ணி
என்ன சொல்றது, தெருவில் போற பாம்பை பிடிச்சி தன்னோட வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்குள்ள எல்லாத்தையும் கொத்திருச்சுன்னா என்ன பண்ணுது, நம்ம தானே கூட்டிட்டு வந்தோம். அப்போ அதை பாம்பை கூட்டிட்டு வரமா பசுவை கூட்டிட்டு வரமாங்கிறத நம்ம தானே பார்க்கணும். ஸோ கண்டிப்பா அர்ச்சனா ரெட்டி அவங்க வாழ்க்கையில பண்ண ஒரு தப்பு அவங்கள மட்டுமல்ல, அவங்க பசங்களையும் எவ்வளவு தூரம் அஃபெக்ட் பண்ணிருக்கு. ஒரு பொண்ணு இப்ப பாருங்க ஜெயில போய் இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னொரு பையன் அம்மா இல்லாம அப்பா இல்லாம சகோதரி இல்லாம ஒரு 16 வயசு பையன் வாழ்க்கை ஃபுல்லா தனியா இருக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கு. அப்போ ஒட்டுமொத்த குடும்பம் அஃபெக்ட் ஆயிருக்கு. இதுக்கு என்ன காரணம்? அர்ச்சனா ரெட்டி அவங்க வாழ்க்கையில 2வது திருமணத்துக்காக எடுத்த ஒரு தவறான முடிவு தான். அப்போ என்ன பிரதர் சொல்றீங்க, செகண்ட் மேரேஜே பண்ணிக்க கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த கேஸோட முன்னுரையில நான் சொன்ன மாதிரி இதுல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான டேக்அவே என்ன அப்படின்னா, முதல் மேரேஜே நல்லா விசாரிச்சு தான் பண்ணணும். அதை நம்ம நிறைய கேஸ்ல பார்த்துருக்கோம். பேக்ரவுண்ட் செக் கண்டிப்பாக பண்ணணும். ஸோ 2வது மேரேஜ் பண்ணும்போது நம்ம பண்ண போகிற பேக்ரவுண்ட் செக்கும் சரி, இல்லை வீட்டிலே பார்க்கல, நீங்கள் ஒருத்தரை லவ் பண்ணாலும் சரி, கண்மூடித்தனமாக நம்பாம நல்ல தீவிர விசாரணை பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம ஒருத்தர் 2வது திருமணம் பண்ணிக்க போறோம்னா அந்த நபருக்கும் அது 2வது வாழ்க்கையாக இருக்கலாம். ஸோ அவரோட முதல் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, இல்லை அப்படி இல்லைன்னா அவர் முதல் திருமணம் பண்ணிக்க போறாருன்னா அவர் 2வது திருமணம் பண்ணிக்க போகிற ஒரு பெண்ணை எதுக்காக பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காரு? உண்மையான காதலா, இல்ல அதுக்கு பின்னாடி இருக்கிற பணமா? ஸோ என்ன ஏதோ ஒரு ரீசன் இருக்கும்ல, ஒரு நபர் எதுக்காக ஒரு பெண்ணை 2வதா திருமணம் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர் இருக்கும்போது நல்லா ஆழமா போய் விசாரிக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது வந்து இது ஒரு சரியான உதாரணம். அது எல்லாத்தையும் தாண்டி குழந்தை இருக்கிறவங்க 2வது திருமணம் பண்ணிக்க போறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெண்ணோட கணவர் இறந்து போயிட்டாரோ, டிவோர்ஸ் போயிட்டாங்களோ, அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை இருக்கு, அதுவும் பெண் குழந்தை அப்படின்னா டபுள் மடங்கு நீங்க ரொம்ப காசியஸா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பெண் வந்து ஒரு பெண் குழந்தையோட 2வதா ஒரு நபரை திருமணம் பண்ணிக்கும் போது அது எப்படி சொல்றது, ஒரு கத்தியில நடக்கிற மாதிரி எந்த பக்கம் வேணாலும் போகலாம். ஸோ ரொம்ப கவனமா சூஸ் பண்ணணும். அப்படி சூஸ் பண்ணும்போது நம்ம பேசிக்கா பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இவன் தன்னை பார்த்துப்பானா அப்படிங்கிறதெல்லாம் 2வது, இவன் நம்ம குழந்தைக்கு நல்ல அப்பாவா இருப்பானா அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்திக்கணும். உண்மையிலேயே ஒருத்தனை திருமணம் பண்ணிட்டு வரீங்க, அவன் உங்க குழந்தைக்கு ஒரு நல்ல அப்பாவா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு நல்ல கணவரா இருப்பான். அதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. பட் சில பேர் உங்களுக்கு நல்ல கணவரா இருப்பான், பட் அதே பர்சன் உங்க குழந்தைக்கு ஒரு நல்ல தகப்பனா இருப்பானா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. அப்போ 2வது திருமணம் பண்ணிக்க போற பெண்கள், ஏதாவது குழந்தை இருக்கிற பெண்கள், அவங்களோட பிரியாரிட்டி என்னவா இருக்கணும்? அவங்க குழந்தை தான் பிரியாரிட்டியா இருக்கணும். ஸோ ஒருத்தனை சூஸ் பண்ணும்போது இவன் நம்ம குழந்தைய நல்லா பார்த்துப்பானா அப்படிங்கிறத 100% இல்லை, 200% இல்லை, 300% உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் அந்த திருமணத்தை பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் அவன் குழந்தைக்கு நல்ல அப்பாவா இருக்கானோ இல்லையோ, ஒரு நல்ல மனுஷனாவது இருக்கணும். அப்பதான் அவனை உங்க வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரும்போது உங்க குழந்தை அவங்கிட்ட பாதுகாப்பா இருக்க முடியும். அப்படி இல்லைன்னா இந்த கேஸ்ல நடந்த மாதிரி நடக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. இந்த கேஸ்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவனுக்கு 33 வயசு, இந்த பொண்ணுக்கு 21 வயசு. அதனால 2 பேர் திருமணம் பண்ணிக்க போறோங்கிற மாதிரி பிளான் பண்றாங்க. பட் சில கேஸ்ல என்ன நடக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு 4-5 வயசுல, ஒரு 3-4 வயசுல ஒரு சின்ன குழந்தை இருக்கு. நீங்க ஒரு 35-40 வயசு நபரை திருமணம் பண்ணிட்டு வரீங்க. பட் அவன் வந்து இந்த சின்ன குழந்தை கிட்ட தவறா நடக்கிற கேரக்டர் இருந்தானா, அப்ப அந்த உங்களோட சின்ன குழந்தைக்கு அவன் மூலமா என்ன ஆபத்து வருங்கிறத நான் சொல்ல வேண்டாம், நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ஸோ அதனால இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர்ற நபர் வந்து உண்மையிலேயே சரியான நபரா, பாதுகாப்பான நபரா, அவன் உண்மையிலே குழந்தைய நல்லா பார்த்துப்பானா, அட்லீஸ்ட் ஒரு நல்ல மனுஷனா இருப்பானா அப்படிங்கிறத நல்லா உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் திருமணம் பண்ணிக்கோங்க. இந்த கேஸ்ல அர்ச்சனா என்ன தப்பு பண்ணிருக்காங்க? அவங்களோட சுயநலத்துக்கு மட்டும் தான் பார்த்துருக்காங்க. இவன் யாரு, ஓகே பார்க்க நல்லா இருக்கான், ஜிம் ட்ரைனர், நல்ல பாடி பில்டா இருக்கான், சின்ன பையன், 10 வயசு கம்மியா இருக்கான், அவன் நம்மளை திருமணம் பண்ணிக்க ஆசைப்படுறானேன்னு சொல்லி தான் இவங்களுக்கு பிடிச்ச ஒரு நபரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பட் அவன் வந்து தன்னோட குழந்தைகளுக்கு ஒரு நல்ல அப்பாவா இருப்பானா அப்படிங்கிறத அவன் திங்க் பண்ணல. மேபி அவன் இருந்திருக்கலாம். நீங்க ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க, ஒரு 25 வயசு பையனை கூப்பிட்டு 2 குழந்தைகளுக்கு அப்பாவா இருக்க சொன்னா அவனால இருக்க முடியுமா? இருக்க முடியாது. இவங்க ஒருவேளை இவங்க வயசை ஒத்த ஒரு நபரை திருமணம் பண்ணியிருந்தா அந்த நபரோட மெச்சூரிட்டியை வச்சு பார்க்கும்போது அவன் உண்மையிலே நல்லவனா இருந்தா இந்த 2 குழந்தைகளுக்கு ஒரு நல்ல அப்பாவா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அர்ச்சனா ரெட்டி என்ன தப்பு பண்ணியிருக்காங்கன்னு தெரியுதுல, அவங்கள விட ஒரு 10 வயசு குறைவான ஒரு சின்ன பையனை சூஸ் பண்ணி நீ ஒரு 2 குழந்தைக்கு அப்பாவா இரு அப்படின்னா அவன் எப்படி இருப்பான்? அவன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டதே பணத்துக்கு, அப்புறம் இந்த குழந்தைக்கு அப்பாவா இருப்பான்னு நீங்க எப்படி எதிர்பார்க்கலாம்? ஸோ இந்த பெண்மணி தவறான நபரை சூஸ் பண்ணிக்கிட்டா. அதுவும் இதுல இருந்து நம்ம இன்னொரு டேக்அவே என்ன, 2வது திருமணம் பண்ணிக்கும் போது இந்த வயசுலாம் கரெக்டாக பார்த்துக்கணும். அதுவும் உங்க வயசு ஒத்த நபரை திருமணம் பண்ணிக்கிறது பெஸ்ட். மேபி பிட் மோர் கூட பண்ணிக்கலாம். குறைவான நபரை வந்து தேர்ந்தெடுக்கிறது வந்து அந்த மெச்சூரிட்டி கொடுக்காது அப்படிங்கிறது இந்த வழக்குல இருந்து நல்லாவே தெரியுது. அப்படி ஒரு தவறான நபரை சூஸ் பண்ணிட்டா அவன் என்ன பண்ணிருக்கான், ஃபர்ஸ்ட் அர்ச்சனா ரெட்டியை மேனிபுலேட் பண்ணி ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அப்புறம் அதே வீட்டுக்குள்ள வந்து சுகபோக
சுகமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இப்போ அவங்க பொண்ணை 21 வயசு பொண்ணை மேனிப்புலேட் பண்ணி அந்த பொண்ணை வச்சு அவங்க அம்மாவை கொலை பண்ணலான்னு ஒரு பிளான் போட்டா பாருங்க. அப்போ அவன் எந்த அளவுக்கு அந்த பொண்ணை மேனிப்புலேட் பண்ணியிருப்பான். ஸோ பி கேர்ஃபுல். 2வது திருமணம் பண்ணிக்க போகிற பெண்களுக்கும் அதுவும் குழந்தையோட திருமணம் பண்ணிக்க போகிற பெண்களுக்கு இந்த வழக்கு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வாக இருக்குங்கிற மாதிரி நான் நம்புகிறேன். இந்த வழக்கை பற்றியான உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care. Bye.